லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் உங்க பொண்ணுப்பா. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தலையிட்டு தான் ஆவேன். பொண்ணெல்லாம் தலைமுழுகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்பதான் புதுசா வந்து தலையிடுறாளாம். சீதா போ சொல்லு சீதா, இவள சும்மா வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு. மா, அப்பா என்னமோ சொல்லிட்டு போட்டும். ஆனா நான் சொல்றேம்மா, இந்த வீட்டு மேல இருக்கிற கடனை அடைச்சு பத்திரத்தை மீட்டு உங்க கையில தரேன். இந்த வீட்டுல மறுபடியும் உங்களை அதே கௌரவத்தோட நான் வாழ வைக்கிறேன். கௌரவத்தை பத்தி யாரு பேசணும்னு விவசாயம் இல்லாம போச்சு. என்ன நான் என்ன உன் சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிடுவேன்னு நினைச்சியா? நீங்க எல்லாரும் தான் குடும்பத்தோட வந்து என் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இந்த பார், நான் மானஸ்தன். உன் காசு 10 பைசா கூட எனக்கு தேவையில்லை. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. யாருக்காகப்பா இந்த வயசுல நீங்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? அவங்க 3 பேரும் பணம் தான் முக்கியம்னு இருக்காங்க. நான் அப்படி கிடையாதுப்பா. எனக்கு நீங்களும் அம்மாவும் தான் ரொம்ப முக்கியம். உங்களை இப்படி கஷ்டப்பட விட மாட்டேன்ப்பா. யாரோட கருணையும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை நாங்களே பாத்துக்கிறோம். அம்மா, என்னம்மா பாத்துப்பீங்க? இனிமே என்ன பண்ண முடியும் உங்களால? 34 வருஷமா எங்களையும் பாத்துக்கிட்டு 4 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்க தெரிஞ்ச எங்களுக்கு எங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன் வயசை விட எங்க வாழ்க்கைக்கு வயசு அதிகம். எங்களுக்காக இத்தனை வருஷம் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. அத அவங்க 3 பேரும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா நான் நினைச்சு பாக்குறேன்ப்பா. அப்பா, நான் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு செய்யறது பெத்தவங்களோட கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சோம். எந்த பலனையும் பிள்ளைங்கள்ட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்க்கிறவங்க உண்மையான தாய் தகப்பனே கிடையாது. நாங்க இனி என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். தினம் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்குள்ள உங்க 2 பேரோட வாழ்க்கையே முடிச்சு போயிடும். அந்த கஷ்டத்தை நீங்க பட வேண்டாம் தான் நான் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எங்க அப்பா அம்மா மார்க்கண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு அர்த்தம் தெரியும்ல, மறுபிறவி எடுத்தவன்னு அர்த்தம். அதை நான் ஏற்கனவே ஒரு முறை எடுத்துட்டேன். இந்த பார், இப்ப நீ வந்து பேசுறதால மட்டும் நான் அப்படியே ஓஞ்சி போய் மூலையில முடங்கி போயிருவேன்னு நினைச்சியா? பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. உங்களை உட்கார வச்சு சாமி மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். அட யாரு இவ? அவர்தான் பொண்ணே இல்ல, தலை முழுகிட்ட கை கழுவிட்டேன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்காருல்ல. நீயும் மானங்கிட்ட போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய், கொஞ்சம் வாய் மூடுறியா? அவர் இந்த அளவுக்கு ஆயிருக்காருன்னா அதுக்கு காரணமே நீங்க 3 பேரும் தான். நீங்க பண்ண காரியத்தினாலதான் அப்பா பெத்த பிள்ளைங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை கூட இழந்துட்டாரு. ஐயோ, நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? ஏய், நான் யோகியம் இல்லதான். நான் பண்ணது தப்புதான். நான் என்னைக்குமே தப்பு இல்ல, நான் மறுத்தது கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? நீங்க பண்ணதெல்லாம் பச்சை துரோகம். வீட்டு பத்திரத்தை புடுங்கி வச்சுட்டு வட்டி வாங்கிட்டு பெத்த அம்மாவோட நகை திருடுறது, எவனோ திருடிட்டு போன பணத்தை அப்பாவோட தலையில கட்டுறதுன்னு நீங்க தானே அவங்களை திரும்ப திரும்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அது பத்தாதுன்னு இப்ப வீட்டுல பங்கு வேணும் வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? இத பாரு மலர், அவங்கள பாத்தியா? பாரு, இப்பதான் 16 வயசு முடிஞ்ச மாதிரி என்னமோ ஓவரா ஆடிட்டு இருக்காங்க. இது பாரு, இப்ப நீ சொன்னதா நானும் சொல்றேன். இவங்களால ஒன்னும் இனிமேல கட்ட முடியாது. டெய்லி 3 வேளையும் வடிச்ச சோத்த சாப்பிட்டுட்டு வீதி முடிஞ்சது போய் சேர வேண்டியதுதான். நான் எதுவும் பேசிட கூடாதுன்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப என்ன பேச வைக்கிறாங்க. சீதா, நான் வெளில போறேன். சீதா, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க எங்க போக கூடாதுப்பா. ஏய், என்னங்க? தபார், நீங்க எல்லாருமே எங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா எந்த காலத்திலயும் உங்க காலடியில வந்து விழுவணும் மட்டும் நினைக்காதீங்க. ஏய், எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் அனாதையா வாழ்ந்தாலும் வாழ்வோமே தவிர உங்களை அண்டி பொழைச்சு வாழ்வோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன இது? நம்மள பார்த்து முறைக்கிறாரு.
எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணிய கால்ல ஊத்திக்கிட்ட மாதிரியே இருக்காரே. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ? இந்தாங்க தண்ணி குடிங்க. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். தண்ணி குடிங்க. இப்ப நான் உங்ககிட்ட தண்ணி வேணும்னு கேட்டேனா? இப்ப குடிப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவ உங்க நல்லதுக்கு தானே சொன்னா. அவ எனக்கு நல்லது சொல்றாளா? ஏ, இப்ப இருக்கிற அறிவு அவன் கூட ஓடி போகும்போது எங்க போச்சான்? இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்க போறீங்க? தப்பர், நான் சாகுற வரைக்கும் பேசுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அப்படி அவ என்ன சொல்லிட்டா? நம்மள நல்லா பாத்துக்கிறேன் தானே சொன்னா. யாரும் நம்மள பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல சீதா. இவனுங்கெல்லாம் இருக்கானுங்க, நம்மள பாத்துப்பாங்க நம்பிதான் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இங்க பாரு, இப்ப புதுசா இவ வேற வந்து நம்மள பாத்துக்க போறாளாமா? இதை நான் நம்பிட்டு வீட்டுல நான் சும்மா இருக்கணும்? அதோட இவளை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா நாளைக்கு வந்து சொல்லுவா, என் புருஷன் சொன்னா, என் மாமியார் சொன்னா, நீங்க 4 இட்லிக்கு மேல சாப்பிடுறீங்களா, 3 காஃபிக்கு மேல குடிக்கிறீங்களான்னு செலவு நிறைய ஆகுதும்பா. அப்புறம் என்ன நடக்கும்? இதோ இந்த பொம்பளை உட்கார வச்ச மாதிரி நம்மளையும் ஒரு நாள் திண்ணையில உட்கார வச்சிருவாங்க. என்னது? ஏங்க, உங்க பிரச்சனையில என்ன எதுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க? உங்க சங்காத்தமே வேணாம் சாமி. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கேன். அப்புறம் சவுக்கு எடுக்கிறேன், சாட்டை எடுக்கிறேன்னு எதையாச்சும் தூக்கிட்டு வந்துட போறீங்க. வேணாம் சாமி, என்ன விட்டுடுங்க. ஏங்க ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மலர் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லைங்க. அவன் நம்மள பார்த்து பாவப்படுறாங்க. சீதா, நம்மளை பார்த்து கோவப்படுறவங்கள விட நம்மளை பார்த்து பாவப்படுறவங்கள தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அவ என்ன சொன்னா கேட்டல்ல? வயசானவங்கன்னா எதுக்குமே லாய்க்கில்லாதவங்களா என்ன? அடுத்தவங்களை நம்பிதான் வாழ்ந்தாகணுமா? ஏன் சுயமரியாதையோட சொந்தமா சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தக்கூடாதா? இதெல்லாம் பண்ண வேண்டான்னு உங்ககிட்ட யார் சொன்னது? பிள்ளைங்க வளரும் போது பெத்தவங்க பாத்துக்கிறதும், பெத்தவங்களுக்கு வயசானதும் பிள்ளைங்க பாத்துக்கிறதும் வழக்கம் தானேங்க. வாஸ்தவம் தான். ஆனா நம்ம வீட்டுல அப்படி நடந்துச்சா? சொல்லு சீதா, அப்படி நம்ம வீட்டுல நடந்துச்சா? இல்ல இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பார், கடைசி வரைக்கும் நாம நம்ம காலிலே நிப்போம். இவங்க யாரோட உதவியும் தேவை கிடையாது. நான் ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து அப்படிதானே இருக்கோம். இந்த பார், இனிமே எவனையும் நம்பி நான் ஏமாறுறதுக்கு தயாரா இல்லை. வருமானத்துக்கு ஏதாவது பண்ணணும் சீதா. ஆமாங்க, பண்ணணும். என்ன பண்ணலாம்? எனக்கும் எதுவும் புரியல சீதா. இத நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்பெல்லாம் பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கலாம், என்ன வேலைக்கு அனுப்பலாம், என்ன மாதிரி வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலான்னு அவங்கள பத்தி யோசிச்சுட்டே இருந்துட்டோம். இப்ப வயசான காலத்துல நம்மளை பத்தி யோசிக்கும் போது ஒண்ணுமே தோணல. மலரோ பாண்டியோ யாருமே நம்மள பாத்துக்க வேண்டாம். அவ சொன்ன மாதிரி வடிச்சது தின்னுட்டு விதியேன்னு கிடந்து நான் சமையல்காரியாவோ நீங்க வாட்ச்மேனாவோ வாழணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஒன்றும் யாருக்கையும் எதிர்பார்க்காம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நாம ஏன் பெருசா யோசிக்க கூடாது? தோத்து போனாலும் முயற்சி செஞ்சோங்கிற சந்தோஷம் இருக்கும்ல. ஆமா சீதா, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்ன வேணாலும் பண்ணலாங்க. நம்ம கிட்ட தான் இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லையே. கரெக்டா சொன்ன சீதா. நம்ம ஏதாச்சும் பெருசா பண்ணணும். எடுத்த உடனே பெருசா பண்ணணும்னு இல்ல, சிறுசா ஆரம்பிச்சு முதல் அடி எடுத்து வைப்போம். அதுக்கு பிறகு அது நம்மள எங்க கொண்டு போகுதுன்னு பாப்போம். என்ன யோசிக்கிறாரு?
பிசினஸ் பண்ண போறாராமா. ராஜா, ரவி, சொல்லுக்கா. நீங்க 3 பேரும் இந்த வீட்ல ஆளுக்கு ஒரு போர்ஷனை புடிச்சு வச்சிருக்கீங்களே. சரி, நானும் உன்னை இப்பவே புடிச்சு வச்சா எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தேன். என் புருஷனையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு வந்து மாச கணக்காகுது. இங்க பார்த்தா இப்போதைக்கு ஏதோ நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியல. போதுண்டாப்பா, நான் இடத்த காலி பண்றேன். உங்க அக்கா போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை எங்க அம்மாக்கு கொடுத்துடலாமாங்க? இவ ஒருத்தி. ஏய், இப்படி போறதுனால இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. கிளம்புறதுனா கிளம்பி போயிட்டாரு. ஒரு ₹1 காத்துல பறந்தாலே அதை விரட்டி ஓடி போய் புடிச்சிட்டு வரவனாச்சே நீ. நீ ஏதாவது பெருசா பண்ணுவன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். ஆனா அப்பா உன்னை கடைசியில காமெடி பீஸ் ஆக்கி டெய்லி உன்னை டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா நீ தான் எங்களுக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் பீஸே. ஏய், சரி, அப்பா தான் இத்தனை நாளா உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காருன்னு நினைச்சா இப்ப அம்மாவும் சேர்ந்து உன்னை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் மாமனார் பெரிய லாடு லபக்குதாசன் நினைச்சு கொடுத்த பில்டப் இருக்கே. அவர் அப்படியே பேசும்போதெல்லாம் வானத்தை வில்லா வளைக்கிறங்கிறதும், மணல கயிறா திரிக்கிறங்கிறதும், கடல அப்படியே தயிரா கடைஞ்சிருவங்கிறதும், ஐயோ என்ன பில்டப் பாப்பா அப்படியே அறுத்து கிழிச்சு தள்ளிட்டாரு. கடைசியில ஒன்னும் கிழிக்கல. எல்லாரும் அள்ளிட்டு போகும்போது ஏதோ சின்னதா கீழே சிந்தி கிடக்கிறத நான் அதுல இருந்து கொஞ்சமா கிள்ளிட்டு போலான்னு நினைச்சேன். அது இங்க நடக்கவே நடக்காது போல இருக்கு. நான் கிளம்புறேன்ப்பா. இங்க பாருங்க, நானு சும்மா ஊருக்கு போறேன்னு நினைக்காதீங்க. நானும் அவங்கள மாதிரியே உங்க 2 பேரையும் அசிங்கப்படுத்திட்டு தான் போறேன். ரோஷம் வருதான்னு பாப்போம். இந்த பாரு இருமா, இந்த பாரு, கிளம்புறதா இருந்தா கிளம்பி போயிட்டே ராமா. சும்மா தேவையில்லாம எங்களை பத்தி என் மாமனார் பத்தி பேசிட்டு இருக்காதாமா. ஐயோ, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. நம்ம 5 பேர் இங்க இருந்தோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. நம்ம என்ன பீம்புக்கா இந்த வீட்டை புடிச்சு வச்சிருக்கோம்? நம்ம கொடுத்த காசை நியாயமா கேட்டோம். அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்திருக்கணும். ஆனா அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்மள டெய்லி அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்காரு. ராத்திரி ஆனா மறுநாள் என்ன பேசலான்னு 2 பேரும் திட்டம் போட்டு பேசி வச்சுதான் காலையில நம்மளெல்லாம் வந்து அசிங்கப்படுத்துறாங்க போல. ஒண்ணு நம்ம பேசாம போன வரைக்கும் போட்டோன்னு கௌரவமா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும். இல்லனா கொடுத்த காசு என்னாச்சுன்னு 2ல 1 நீயா நானான்னு பாத்துடணும். இதுல 2மே பண்ணாம டெய்லி அவங்க பண்றத நம்ம வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏதோ வயசானவரு ஐயோ பாவம்னு விட போய் தான் அந்த ஆளுக்கு நாளாக ரொம்ப நக்கலாயிட்டே போயிட்டு இருக்கு. அப்பனும் கிடையாது, புள்ளையும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நீ எங்களை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கல்ல. என்னையோட உன்னோட ஆட்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறேன். இத்தனை நாள் நீ அடிச்ச, நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அடுத்து நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீ ஆயுசுக்கும் எந்திரிக்க கூடாதியா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் என் அண்ணனோட நிக்கிறதா சரி. நானும் எவ்வளவு நாள் தான் நியூட்ரலா இருக்கிற மாதிரி நடிக்கிறது பாத்துக்கிறேன். இத்தனை வருஷமா பாசத்தை காட்டி எங்களை குட்ட குனிகிறோம்னு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களாடா. பாசத்துல மூடி இருந்த கண்ணும் குனிஞ்சிருந்த தலையும் இன்னைக்கு திறந்து நிமிர்ந்துருச்சுடா. இந்த நாள் உன்னோட டைரியில குறிச்சு வச்சுக்க. இன்னையில இருந்து பிள்ளைங்களுக்கு எதிராக எங்களோட யுத்த காண்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நாங்க உங்களை திருப்பி அடிப்போம்னு அர்த்தம் கிடையாது. இனி நீங்க எங்களை திருப்பி அடிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அவசரத்துக்கு நாங்க போக போறோம்.
அந்த அளவுக்கு ஒசரத்துக்கு போக போறோம். நீங்க இன்னைக்கு உச்சம் நினைச்சிட்டு இருக்கிற அத்தனையுமே எங்களுக்கு துச்சமா மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பார்க்கத்தாண்டா போறீங்க இந்த மார்க்கண்டையின் சீதாவோட ருத்ர தாண்டவத்தை. ஐயோ உமா, என்ன ஒரு 20 rupees. எது? அது ஒன்றும் இல்லை, காலையில் எல்லாரும் சீக்கிரமாக வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு 11 மணி ஆனா என்ன? இல்லை 11 மணி ஆனா எனக்கு ஹார்லிக்ஸ் சாப்பிடணும். மாப்பிள்ள ஹார்லிக்ஸை பீரோவில் வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு 20 ரூபாய் கொடுத்தா கடையில் வாங்கி சாப்பிட்டுப்பேன். தேங்க்ஸ். 20 rupees தானே கேட்டீங்க? 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி 20 ரூபாய் தானே கேட்டீங்க? பூஜா, ஹே உமா, பாத்து எவ்வளவு நல்லாச்சு. How are நீ you? எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய், நீ எப்படி யுஎஸ்ல இருந்து வந்த? சொல்லவே இல்ல. நான் வந்து 1 மாசம் ஆச்சுடி. அடிப்பாவி, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அத ஏண்டி கேக்குற? வந்த அடுத்த நாளே நார்த் இந்தியன் டூர்னு சொல்லி கூட்டிட்டு போய் மாசம் முழுக்க ஊர் சுத்த வச்சுட்டாங்க. டூரை முடிச்சிட்டு வரவே 20 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ வந்ததும் மேடம் அப்படியே டி நகருக்குள்ள வண்டியை விட்டுருப்பேன். புடவை, பாத்திரம், நகைங்கன்னு அதுவும் 1 வாரம் போயிருக்கும். அதெல்லாம் வாங்கி பார்சல் கட்டி ரெடி பண்ணிட்டு இப்போ போறப்ப தலையை கட்டிட்டு போலான்னு வந்தியா? அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஆமா, உன்னோட ஹஸ்பண்ட் எங்க? அவருக்கு சூப்பர் மார்க்கெட் அப்பா வச்சு கொடுத்திருக்காரு. அத பார்க்க காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. இல்லடி, நீ கன்சீவா இருக்கன்னு அம்மா சொன்னாங்க. அதான் உங்க 2 பேரையும் பார்க்கலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். உமா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னடி சொல்லு. உமா, போன முறை நான் ஸ்டேட்ஸ் போகும்போது இங்க உன்கிட்ட தான் பருப்பு பொடி, பூண்டு பொடி, எள்ளு பொடி, அப்புறம் இட்லி மிளகா பொடி, புளி கரைச்சல்னு எல்லாமே வாங்கிட்டு போனேன். நாங்க எல்லாருமே அந்த டேஸ்டுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் இப்போ. உமா, நாங்களும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டோம்டி. அந்த மாதிரியான டேஸ்ட் வேற எங்கேயுமே கிடைக்கலடி. இந்த முறை எப்படியாச்சும் எனக்கு அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு ப்ளீஸ் டி. அடுத்த 1 வருஷத்துக்கு உன்னை நினைச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன். என்னடி ஒன்னும் சொல்லாம இருக்க? அது என்ன டேஸ்ட் தெரியுமா? சாப்பிட்டா நாள் முழுக்க நாக்குலயே நிக்கும். இல்ல சாரி பூஜா, இந்த வருஷம் கிடைக்க சான்ஸ் இல்ல. என்னடி சொல்ற? ஏன் கிடைக்காது? அந்த பொடியெல்லாம் செஞ்சு கொடுத்தது என்னோட மாமியார். சரி, அவங்களே செஞ்சு தர சொல்லு இப்போ. இல்ல, அது முடியாதுடி. அதான் ஏன்? இத பாத்தியா? சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வர கோடு மாதிரி எங்களுக்கும் எங்க மாமனார் மாமியாருக்கும் சண்டையாகி அவங்க வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு பாதை பிரிச்சு விட்டுருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. சரி, எனக்கு தானே செஞ்சு தர போறாங்க. கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி. என்ன பார்டருக்கு அந்த பக்கம் போய் கேட்க போறீங்களா? அந்த வீட்டு பிரைம் மினிஸ்டரு பயங்கர ஸ்ட்ரிக்ட். உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அப்போ எனக்கு பொடி கிடைக்காதா? ஏய்,
அந்த பருப்பு பொடியாவது. அதான் ஊர் முழுக்க ஏகப்பட்ட கடை இருக்குல்ல, எங்கேயாச்சும் நல்லதா பார்த்து வாங்கிட்டு போயிடு. எனக்கு தெரியாத கடையா? எத்தனை இடத்துல வாங்கியிருப்ப. ஆனா இப்படி ஒரு டேஸ்ட் உள்ளது எங்கேயுமே கிடைச்சதில்ல உமா. ஏய், அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லையே. பூஜா, ஒரு 15 மினிட்ஸ் நீ இங்கே இரு. நான் பக்கத்துல பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். செக் ஒன்று ட்ராப் பண்ணணும்டி. பண்ணிட்டு உடனே வந்துடுவேன், ஓகேவா? ப்ளீஸ், ஐ வேல்யூ செக். ஸோ நான் நேர்ல போயே ஆகணும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான், நான் வந்துடுறேன். ஹலோ. ஹாய். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். காஃபி டீ? இல்ல தேங்க்ஸுங்க. இல்ல, இந்த பூண்டு பொடி புளியோதரை பொடி தானே, அத நானே ரெடி பண்ணி தரேனே. நீங்க மேகலாவோட அம்மா தானே? ஆமா ஆமா ஆமா. எப்படி தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? நீங்க எனக்காகலாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டாம். தேங்க்யூ. என்ன இவங்க பாக்குறத பார்த்தா வெள்ளாடு வேலியை தாண்டிடும் போல இருக்கே.